ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சாரூஸ் குக்கிங்கில் பன்னீர் மக்கனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒன் பாட் டிஷ்னே கூட சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு ஆனியனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் தென் 3 கட் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ், ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் பட்டர், அண்ட் தென் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் வாட்டரோட கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போது 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். ஓகே, நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே, இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது பேலீஃபையும் பட்டையும் தனியாக எடுத்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலும் எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரா, 1 இன்ச் கட் பண்ண ஜிஞ்சர். இதை நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானதே இந்த ஜிஞ்சர் அண்ட் சில்லியை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தட் நல்லா அரோமா கிடைக்கும் இந்த ரெசிபிக்கு. அண்ட் தென் இது கூட 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அண்ட் தென் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே ஆயில் அண்ட் பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசாலாவோட ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஆயில், கீ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை ஸ்டிர் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரை நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஓகே, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டிலையே செஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, இது கூட 3/4 சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பேனில் கொஞ்சம் வாட்டர் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பன்னீரை பட்டரில் தான் சாட்டே பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக வாட்டரில் பாயில் பண்ண போகிறேன். ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா இது நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் இங்கே 200 கிராம் பன்னீரை 2 to 3 மினிட்ஸ் பாயில் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ இதை தனியாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் பன்னீரில் நல்ல கிரேவி டேஸ்ட் இறங்கும். இப்போது இந்த மசாலாவை ஒரு 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாயில் ஆயிடுச்சு. இது கூட நம்ம இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதை உடையாமல் இது கூட மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு பாயில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாயில் ஆகிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு நல்ல அரோமா கிடைக்கும். அண்ட் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சோர்னஸ் கம்மி ஆகும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பன்னீர் மக்கனி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.